இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க என்னடா நடந்துச்சு? நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேனா? இல்ல நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணல வீரா. இல்ல நான் இல்லடா வீரா இங்க பாரு, ஒண்ணு இல்ல. அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணல. நீ எதுவும் பண்ணலடா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. உன்னை ஏதாவது பண்ணிட்டேனா? உனக்கு ஒண்ணு இல்ல. நல்லா இருக்கு. அண்ணா பாருங்க. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுடா? என்னாச்சு? என்னடா மண்ணில் அடிபட்டு இருக்கு? யாரா இப்படி பண்ணா உன்ன? ஐயோ தம்பி, என்னாச்சு தம்பி? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வந்து நிக்கிறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? சொல்றா, யாரா? என்னாச்சு? கூட வந்து கேக்குறா. சொல்லுங்க, பேச விடுங்க. யாருன்னு சொல்றா? கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்றேன். பொறுமையா இருங்க. எங்க உங்க கடைசி மருமகன்? வீராவை ஏன் கேக்குறாரு? எங்க போனா? என்ன கொல்ல பார்த்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி தூங்குறாளா? வீராவா? ஏய் ஏய், வாடி வெளியில. ஏய், என்னடா டீங்கற? ஐயோ தம்பி, டீ எல்லாம் போடாத. என்ன பேசுற நீ? யாரை பார்த்து டீ சொல்ற? ஐயா சொல்லி வைங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னடா டேய் இருடா. அண்ணா, அவதானே என்ன இப்படி அடிச்சு சொல்ற? இது இங்க ஒரு ஆளாவும் ஏன் முன்னாடி வேற ஒரு ஆளாவும் இருக்கா. வீராவா? அண்ணா, அவளை விடக்கூடாதுண்ணா. என்னடா நாடகம் ஆடுறீங்களா? இத பார், எவன் தடுத்தாலும் அவளை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். வர சொல்றா அவளை. என்ன நினைச்சு சொல்றா? எதுக்குடா அந்த புள்ள உன்னை அடிச்ச? சொல்றா. ஐயோ அண்ணா, நான் ஒண்ணுமே பண்ணலண்ணா. அவளா வந்தா, அடிச்சா, போயிட்டா. ஏன்பா ஒண்ணுமே புரியலப்பா நீ சொல்றது. நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க தம்பி. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அதனாலதான் என் பொண்ணு உங்களை அடிச்சிருப்பா. சொல்லுங்க. என்ன நீங்க என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு போய் சொல்லணும்? கூப்பிடுங்க அவளை. அவகிட்டே கேட்டா பேசுறேன். தம்பி நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருக்கு தம்பி. மாமா பாருங்க மாமா, வீராக்கா இவரை அடிச்சாங்களாம். என்ன சொல்றாரு பாருங்க மாமா. டேய் என்னடா பேசாம இருக்க? என்னன்னு கேளுடா. டேய், உன்னதாண்டா கேக்குறோம். வாயை திறந்து சொல்லு. சொல்லுங்க மாப்ள, என்ன பிரச்சனை? என்னாச்சு மாமா? இதுதாம்மா நீங்க தேடி வந்த கோயில். இந்த ஊருக்கு இந்த கோயில் பிரசித்தினா இந்த கோயிலுக்கு கங்கா தான் காவல். இந்த மரத்துல தூக்குல தொங்குனா அந்த மந்திர கட்டி பாங்க இல்ல, அத கழட்டி போட்டது நம்ம வீரா. இவர் அடிச்சது, கொல்ல பார்த்தது, அதெல்லாம் நம்ம வீரா இல்ல. அவ உடம்புக்குள்ள இருக்க அந்த கங்கா, அந்த ஆத்மா தான் இதெல்லாம். என்ன மாமா சொல்றீங்க? டேய் டேய் என்னடா சொல்ற? அப்பா வீராங்கற கங்காங்கற என்ன குடிச்சிருக்கியா? விடுங்கப்பா, சொல்றத கேளுங்கப்பா. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதான் உண்மை. இங்க பாருங்க. ஐயோ, முதல்ல என்னால என்ன நம்ப முடியல. ஆனா இப்போ என் வீரா இல்லப்பா. கங்கா பாபா, அந்த கங்கா வந்துட்டா. நான் சந்தேகப்பட்ட மாதிரி எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணு உடம்புலதான் அவ இருக்கா பாபா. அன்னைக்கு நம்ம ஆளுங்க அத்தனை பேரை எப்படி கொன்னாலோ அதே மாதிரி தான் ஐயனாரையும் கொன்னு இருக்கா. இன்னைக்கு என்ன கொல்ல பார்த்தா, நான் தப்பிச்சிட்டேன்.
சம்பந்தம் இருக்கணும். இதே மாதிரி ஒரு சந்திர கிரகணத்துல தான் நீ கங்காவை கொன்ன. சும்மா ஒன்றும் அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வரல. எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்கு. பாபா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பாபா. கங்கா உடம்ப எரிச்சிடுங்கன்னு சொன்னேன். நீங்க அதை கேட்காம துர்மரணம் ஆனவளை எரிக்க கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் தடுக்கிறாங்கன்னு ஊருக்கு எல்லையில புதைச்சிங்க. அதுக்கு தான் அந்த பக்கம் யாரும் போக கூடாதுன்னு ஐயனார காவலுக்கு வச்சேன். அப்புறம் எப்படி அவ அந்த மந்திரக்கட்டை அவுத்து வந்தா தெரியலையே. கங்கா, அவளை எரிக்கிற வரைக்கும் அவ திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பா. பாபா, இன்னைக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவளை அழிச்சாகணும். இல்ல கங்கா அந்த பொண்ணை முழுசா ஆக்கிரமிச்சிருவா. இந்த நாள் முடியறதுக்குள்ள நீ இல்ல அந்த பொண்ணு யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருப்பீங்க. பாபா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன காப்பாத்துங்க பாபா. ஓம் ரீம் ஜண்டா, ஓம் ரீம் க்ளீம் ஜண்டா, ஓம் ரீம் க்ளீம் ஓம் ஜண்டா, ஓம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கிரகணத்துக்குள்ள அந்த கங்காவை அழிச்சாகணும். ரீம் க்ளீம் ஜண்டா. இல்லைன்னா அவ உன் பொண்டாட்டிய கொன்றுவா. உன் பொண்டாட்டி உயிருக்கு ஆபத்து. என்ன தம்பி சொல்றீங்க? ஏன் மருமக உயிருக்கு எப்படி ஆபத்தாகும்? வீராவுக்கு எதுவும் ஆகாது. நாங்க எதுவும் ஆக விட மாட்டோம். டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? வா, சீக்கிரம் வீராவை தேடி கண்டுபிடிப்போம். வா. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. உங்க மனைவி உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க ஊருக்கு வந்தவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. மரண், நீங்க உங்க பொண்டாட்டிய பூஜைக்கு அழைச்சிட்டு வாங்க. தம்பி, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, எங்களை நம்பு. இன்னைக்கு நானா அந்த கங்காவனை பார்த்துடுறேன். நீ தைரியமா போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. கங்கா, ஏ கங்கா, ஏ கங்கா, ஏன் ஒளிஞ்சிருக்க? வெளியே வா.